அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லிகளை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண பல்லி இல்லைங்க, தங்கம் மற்றும் வெள்ளியால் பல்லியினுடைய உருவம் இருக்கிற கோவில். அந்த கோவிலுக்கு போய் நாம் அந்த பல்லிகளை கைகளால் தொட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாபம் தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கி போயிடுமா. அப்படி தங்க பல்லி மற்றும் வெள்ளி பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகளாக சாபம் இடப்பட்டவங்க தான் இங்கு இப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. இன்றைக்கும் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளிகள் எங்கே இருக்குது, ஏன் இப்படி சாபத்தினால இந்த பள்ளிகள் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாகவே பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஜோதிடத்தின்படி நம்ம வீட்டில் சில இடத்துல இந்த பள்ளி கத்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதே பள்ளிகள் சில இடங்களில் இருந்து சில திசைகளில் இருந்து அது சத்தமிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தீமை நடக்கிறது அந்த பள்ளி எடுத்து உடைக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் புராணங்கள் வழியாக இந்த பள்ளிகள் பற்றி என்ன சொல்லப்படுது, குறிப்பாக ஒரு மிக பெரும் கோவிலில் இந்த பள்ளிகளுக்கு அப்படின்னு தனியாக சன்னதியும் அதாவது தனியாக உருவங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் இன்னைக்கும் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பள்ளிகளை நீங்களும் தொட்டு வணங்கியிருக்கீங்க, அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருங்க. அதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது போல் பள்ளிகள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சத்தம் விட்டுச்சு நான் பார்த்தேன், எங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தேன், வால் இல்லாத பள்ளியை பார்த்தேன், கால் இல்லாத பள்ளியை பார்த்தேன், எங்கள் வீட்டு நிலைவாசலில் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு கஷ்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. கஷ்டம் இல்லாத மனிதரே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே அரிது. அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். அந்த வகையில் எல்லோருக்குமே அந்த எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிகிறதில்ல. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது பள்ளிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பள்ளிகள் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியுங்க. அதில் முக்கியமாக இந்த தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளி பள்ளி தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் சிறப்பு. அதாவது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி தரிசனம் ரொம்ப சிறப்பு. அது எதனால் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொங்கண தேசத்தில் சிறுங்கி பேரர் அப்படின்னு சொல்கிறவருக்கு ஹேமன் மற்றும் சுக்லன் அப்படின்னு 2 மகன் இருந்தாங்களாம். 2 பேருமே கௌதம முனிவர்கிட்ட வேதம் கற்று வந்துட்டு இருக்காங்க. இவர்களிடம் அன்றாட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர் பூஜைக்கு தேவையான தண்ணி, யாகம் செய்யக்கூடிய குச்சி இவையெல்லாம் கொண்டு வந்து தரது தான் இந்த 2 பசங்களுக்கும் வேலையாக இருந்திருக்கு. ஒரு முறை அவர்கள் 2 பேருமே கொண்டு வந்த தண்ணீரில் 2 பல்லி இருந்ததை முனிவர் பார்த்துருக்காரு. இதனால் ரொம்பவே கோபமாகி முனிவர் 2 பேரையுமே பல்லிகளாகவே மாறும்படி சாபம் கொடுக்கிறாரு. நம்ம நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சாபம் கொடுக்கிறதும் சாப விமோச்சனம் பெறுவதும் இந்த புராண காலங்களில் கேள்விப்படக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாகவும் நமக்கு இன்னைக்கு காலத்துக்கு கூட உதவக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கும். சீடர்களும் தங்களுடைய தவறுன்னு அதுக்கப்புறம் தான் உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டியிருக்காங்க. முனிவரும் மனம் இறங்கி நீங்கள் 2 பேர் காஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த தங்க பள்ளியை தொட்டு வந்தவங்களுடைய காலில் விழுந்து வணங்கினா கூட பள்ளி விழுந்து தோஷம் நமக்கு போயிடும் அப்படிங்கிறது இன்றைக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கு. அத்திகிரி மலையில் இருக்கக்கூடிய வரதராஜரை நோக்கி தவம் செய்யுங்க, உங்களை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார், சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு.
மேலும் சாப விமோச்சனமும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறதால சீடர்களும் அதே போல் சாப விமோச்சனம் பெறுகிறாங்க. மேலும் அவர்கள் நினைவாக இந்த கோவிலில் இன்னைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட 2, அதாவது முலாம் பூசப்பட்ட 2 பள்ளிகள் அங்கு காட்சி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த பள்ளிகள் உடம்புல பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பலன் என்கிறத நாம் அறியக்கூடிய விஞ்ஞானம் கூட இருந்திருக்கு. நம்ம பேசும்போது பள்ளி கத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை உச்சரிக்கும் போது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அழைக்கப்படுது. பல கோவில்களில் சுவரில் பள்ளியுடைய படங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டில் கிழக்கு திசையில் இருந்து ஒளி எழுப்பப்படக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாக்கம் தோஷமோ அல்லது கெட்ட நிகழ்வோ நடக்க போகிறது அப்படின்னு நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக அர்த்தப்படுது. கிழக்கு திசையில் இருந்து பல்லையினுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா எதிர்பாராத அச்சம் மற்றும் கெட்ட செய்திகள் நமக்கு அந்த பள்ளி தெரிவிக்கிறது அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்படுதுங்க. காஞ்சிபுரம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியாலான பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையுறைகளால் தொட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பக்தர்கள் காஞ்சி மற்றும் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பலிகள் பற்றி புராணங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயமும் நமக்கு இன்றைக்கும் கேட்கும்போது நாம் தவறு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், அது யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு பள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு பரிகாரம் உள்ளது அப்படின்னு பழைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. நம்ம உடலில் எந்த பகுதியிலும் பள்ளி விழுந்தாலும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சிவன், விஷ்ணு, விநாயகர் போன்ற எந்த ஒரு தெய்வத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே தெய்வங்களுடைய படத்திற்கு முன்பாக திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு உரிய மிருதியுஜ்ஜன ஜெய மந்திரத்தை சொல்வது பள்ளி விழுந்தா ஏற்பட்ட தோஷங்கள் நீக்கக்கூடியதாகவும் சிறப்பாக சொல்லப்படுது. மேலும் இதை விட ரொம்பவே சிறப்பான பரிகாரமாக இருக்கிறது நாம் பார்த்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியினுடைய உருவம். இதை நாம் தொடும்போது நம்ம மீது இருக்கக்கூடிய ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களுடைய தீய தாக்கங்கள் மற்றும் வருங்காலத்தில் வரப்போகும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பள்ளிக்கு சில சக்திகள் இருப்பதாலேயே காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில் கர்ப்ப கிரகத்தின் மேல்கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியிலான இந்த பள்ளியினுடைய உருவங்கள் இடம்பெற்றிருக்கு. அதே போல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலும் பள்ளி வணங்கப்படுவது நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்றாங்க. நீங்க இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பள்ளியானது தலையின் இடது பக்கமாக விழுந்துச்சு அப்படின்னா துன்பம் வருமா, தலையினுடைய வலது பக்கம் விழுந்தது அப்படின்னா கலகம் வருமா, நெற்றியினுடைய இடது பக்கமாக விழுந்தால் கீர்த்தி கிடைக்குமா, நெற்றியினுடைய வலது பக்கமாக விழுந்தால் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமா, வயிற்றினுடைய இடது பக்கம் விழுந்தால் மகிழ்ச்சி, வயிற்றினுடைய வலது பக்கம் விழுந்தால் தானியம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த பள்ளி விழக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லது உங்கள் வீடுகளில் இது போல் இந்த பள்ளி சத்தம் கேட்டது அல்லது நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது என்ன பள்ளி தானே விழுந்துச்சு, அதுக்கு ஏன் இவ்வளவோ பெரிய புராணங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு கோவிலில் இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு உருவத்தையே பதித்து வைத்திருக்கிறாங்க மக்கள் வணங்குவதற்காக அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பிட்டு நாம் இந்த பள்ளிகள் விழுகிறத பற்றி பார்க்கும்போது சிவபெருமானுக்குரிய மிருதயுஜ ஜெய் மந்திரத்தை சொன்னாலும் பள்ளி விழுந்தா ஏற்பட்ட தோஷம் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். சித்த வைத்தியத்தில் மருந்தாகவும் கோயில் சடங்குகளில் அபிஷேக பொருளாகவும் பசுமாட்டிலிருந்து பெறப்படக்கூடிய 5 விதமான பொருட்களால் செஞ்ச பஞ்சகாவியம் திகழ்து. இந்த பஞ்சகாவியத்தை உண்பதால் பள்ளி நம்ம மீது விழுந்ததால் ஏற்படக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வசதி படைத்தவங்க கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தங்கம் அல்லது தங்க ஆபரணங்களையோ தானமாக அளிப்பதாலோ பள்ளி விழுந்ததால் ஏற்பட்டக்கூடிய இந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதோடு கோவில்களில் விளக்கெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றி வந்தாலும் பள்ளி விழுந்ததால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பல்லி விழுந்தால் என்ன பலன், மேலும் இந்த பல்லிகள் ஏன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.